நில்லுங்கள் சந்நியாசி. எதற்காக என் மார்க்கத்தில் குறுக்கே வந்தீர்கள்? மார்க்கத்தை நான் தேடுவதில்லை, மார்க்கமே என்னை வந்தடைகிறது. என் கவனத்தை திசை திருப்பி விட்டீர்கள். பிழை உன் கவனத்தில், என்னை குறை கூறுவதில் பலனில்லை. தண்டனை உனக்கே. நில்லுங்கள். நான் இன்னும் பேசி முடிக்கவில்லை சந்நியாசி. நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. என் மார்க்கத்தில் குறுக்கிடாமல் இருந்திருந்தால் அந்த வராகத்தை அழித்திருப்பேன். எங்கள் பிரஜைகளுக்கு அது தொல்லை கொடுத்துக் கொண்டிருந்தது. இப்பொழுது தப்பித்து ஓடிவிட்டது. எந்த பிரஜைகளையும் நான் அறியேன். உண்மை மட்டுமே நான் அறிவேன். உண்மைக்கு எல்லை என்பதே இல்லை. என்றும் மனிதர்களுக்கு மட்டுமே எல்லை உண்டு. ஆனால் உங்களுக்கும் இங்கு ஒரு எல்லை இருக்கிறது. நான் யார் என்று தெரியுமா? நான் தான் தாட்சாயினி, பிரஜாபதி தக்ஷனின் மகள். இந்த பூமி எங்களுக்கு சொந்தம். பூமி, வானம், நீர், அக்னி, காற்று இவை அனைத்தும் கடவுள் உருவாக்கியது. அவற்றை உரிமை கொள்ள எவருக்கும் அதிகாரம் இல்லை. இனி எதையும் அறிந்து கொள்ள விரும்பவில்லை. நில்லுங்கள். என்னை உதாசீனப்படுத்தினால் பெரும் விளைவை சந்திப்பீர்கள். பிரஜாபதி தக்ஷனின் புத்திரி நான், சதி. எதை கண்டும் எனக்கு பயமில்லை. எதை கண்டும் பயமில்லையா? இல்லை. அக்னி, தந்தையே, நில்லுங்கள், என்னை விட்டு செல்லாதீர்கள். அச்சம் கொள்வதை நீ அனுபவமாக கொள்ள வேண்டும். மேலும் ஒரு சோதனைக்கு நான் தயாராக இல்லை. எதன் மீது அச்சம் கொள்கிறோமோ அதை பற்றி நாம் அறிவதில்லை. அதை நெருங்கவும் விடுவதில்லை. எதை கண்டு அச்சம் கொள்கிறாயோ அதை ஸ்வீகரிக்க வேண்டும். அதன் பின்பே பரமானந்தத்தை அடைய முடியும். சற்று பொறுங்கள். உங்களை இதுவரை பார்த்ததில்லையே. யார் தாங்கள்? நான் என்பது நானே அல்ல. நான் இந்த பூமியைச் சேர்ந்தவன் அல்ல. ஏனென்றால் பூமியே நான் தான். எனக்கென்று எதுவும் இல்லை. எனக்கு எதுவும் அவசியமும் இல்லை. எங்கே நான் இல்லையோ அங்கும் நான் இருக்கிறேன். நான் 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 இது அகங்காரமாகும்.
அதை நன்கறிந்தால் முக்தி என்பது கிடைக்கும். அகத்தை உணரலாம். அப்போது நான் யார் என்று உன்னால் உணர முடியும். அக்னியிலிருந்து என்னை காக்கவே தாங்கள் வந்தீர்களா? இல்லை பார்வதி. எதை பற்றியும் எண்ணாமல் இருந்த இந்த சிவன், அவற்றில் இருந்து விலகி வந்தேன். உன்னை காண அந்த அக்னி ஒரு காரணம் மட்டுமே. நீ இந்த சிவனிற்குள் ஒரு மாற்றத்தை உண்டாக்கினாய். இன்று நான் இருக்கும் இந்நிலைக்கு நீயே காரணமாவாய் பார்வதி. புரியவில்லை. மகாதேவராக நான் இருந்தது சதியை சந்திப்பதற்கு முன்பு. அந்த சதியை சந்தித்த பிறகு இந்த சிவன் தேவாதிதேவ மகாதேவராக ஆனேன். சிவனிற்குள் உள்ள சக்தியை சதியை உணர வைத்தாள். சக்தியின் உண்மையை அந்த சதியே எனக்கு உணர்த்தினாள். சந்நியாசியாக அகோரியின் ரூபமே சிவன். சிவனுக்கு எதற்கும் அவசியப்பட்டதாக தெரியவில்லை. சிவனும் எதற்கும் அவசியமற்றதாக இருந்தான். ஆனால் அவை சதி என் வாழ்வில் வரும் வரைதான். பிரஜாபதி தக்ஷன் வாழ்க! 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 பிரஜாபதி தக்ஷன். புண்ணியம் செய்தேன் மகாராஜா. நீங்களே எங்கள் வாழ்வின் மேன்மையாவீர்கள். ஒரு பிரஜாபதியானவன் பிரஜைகளின் கஷ்டங்களை உணர்ந்தவனாவான். ஒரு ராஜ்யத்தில் எந்த ஒரு பிரஜையும் பசியால் வாடக்கூடாது. என் உடலில் உயிர் உள்ளவரை என் பிரஜைகளின் மகிழ்ச்சியே என்னுடைய குறிக்கோள். பிரஜாபதி தக்ஷன் வாழ்க! 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 போற்ற வேண்டியது என்னை அல்ல, அந்த நாராயணன். அவருடைய ஆசீர்வாதத்தால் தான் நான் இங்கு இருக்கிறேன். அவருடைய ஆசியால் இந்த ராஜ்யம் சுபிட்சமாக இருக்கிறது. நான் நாராயணன் மற்றும் பிரம்மதேவருக்கான மகா பூஜைக்கு ஏற்பாடு செய்கிறேன். இதன் மூலம் பிரஜைகளுக்கு ஆசீர்வாதம் கிட்டும். நம் கஷ்டங்கள் நிரந்தரமாக விலகிச் செல்லும். நாராயணன் பிரம்மதேவரோடு சேர்த்து சிவனின் பூஜையும் செய்து விடுவோம். நாராயணன் மற்றும் பிரம்மதேவரோடு சேர்த்து சதாசிவனையும் பூஜிப்பதால் முப்பெரும் தேவர்களின் கிருபை நமக்கு கிடைத்துவிடும் அரசே. பெரும் பிழை செய்துவிட்டேன் அரசே. இது உன்னுடைய முதல் பிழையாகவும் என்னுடைய இறுதி கோபமாகவும் இருக்கட்டும். இந்த ராஜ்யத்தில் மீண்டும் அந்த சிவனின் பெயரை எடுத்தால் பிறகு உனது வம்சமே உனது பெயரை மறந்துவிடும்படி செய்து விடுவேன். சதி, தாயே, என்னவாயிற்று உனக்கு? வனத்திலிருந்து வந்தது முதல் மௌனம் ஏன்? வனத்தில் என் மகளுக்கு பிடிக்காத விஷயம் நடந்ததா? தாயே, யாரையும் பார்க்கவோ பேசவோ மனம் ஈடுபடவில்லை. என்னுடைய சத்திக்கு அந்த வனத்தில் வேட்டையாட எதுவும் கிடைக்கவில்லையா? வெறும் கையோடு வந்ததனால் இந்த மௌனமா? இல்லை தாயே, வெறும் கையோடு வரவில்லை. ஒரு அனுபவத்தை என்னோடு எடுத்து வந்திருக்கிறேன். சில விலங்குகள் நமது பூமிக்கு கெடுதலை ஏற்படுத்துவதில்லை, மாறாக நாமே துன்பத்தை அதற்கு கொடுக்கிறோம். பூமி யாருக்கும் சொந்தமல்ல, அது இயல்பு நிலையில் இருக்கிறது. மனிதர்களான நாம் எல்லைகளை வகுத்துக் கொண்டு குற்றங்களை புரிகிறோம். எனது மகள் எப்பொழுதும் வித்தியாசமானவள் தான். இருப்பினும் எப்பொழுதும் வித்தியாசமானதை எதிர்பார்க்க வேண்டிய அவசியமில்லை. புருஷர்களின் இயல்பு நிலையானது
தேடுதல். அவசியம் ஏற்படின் எல்லாம் நம் வசமாகிவிடும். குடியிருப்பு என்பது முயற்சி ஆகும். இப்போது கூறு, எதுவும் இல்லாமல் இருப்பது சிறந்ததா, அல்லது நமக்கென்ற எல்லைக்குள் குடியிருப்பதுதான் நல்லதா? நான் இந்த கோணத்தில் யோசிக்கவே இல்லையே. தாங்கள் கூறுவது உச்சிதம்தான் தந்தையே. எல்லைகள் இல்லையேல் அபிவிருத்தி சாத்தியமே இல்லை. எல்லை இருக்கும் இடத்தில்தான் அபிவிருத்தி சாத்தியமாகும். இப்பொழுதே சென்று அவரிடம் கூறுகிறேன், முயற்சி இல்லாத வாழ்க்கை சூனியமாகிவிடும் என்று. யாரிடம்? எனக்கு தெரியாது தந்தையே. ஆனால் நான் வேட்டைக்கு சென்றிருந்த போது எனது மார்க்கத்தில் அவர் குறுக்கிட்டார். எங்கிருந்து வருகிறான் அவன்? அதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் அவர் நம் ராஜ்யத்தை சேர்ந்தவர் இல்லை என்பது மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் அவருடைய கைகளில் சூலம் இருந்தது. விரக்தி தெரிந்தது. அனைத்தையும் துறந்தது போல் அவர் காட்சியளித்தார். இந்த பூமியை சேர்ந்தவன் இல்லை என்றார். ஆனால் பூமியே நான் தான் என்றார். மார்க்கத்தில் நான் குறுக்கிடவில்லை. ஆனால் நானே மார்க்கமாவேன். அதோடு அவர் நான் இல்லை என்றார். எது நான் இல்லையோ அதுவும் நான் ஆகிறேன். வனத்தில் மிகப்பெரிய ஆபத்திலிருந்து அவரே என்னை காப்பாற்றினார். வேறெதுவும் எனக்கு தெரியாது. பதில் எனக்கு கிடைத்ததால் நான் அவரை காண செல்கிறேன். நீ அந்த வனத்திற்கு செல்ல வேண்டாம். ஏனெனில் உன்னை காப்பது எனது தலையாய கடமையாகும். ஆனால் என்னையே என்னால் காத்துக்கொள்ள இயலும் தந்தையே. நான் கூறியது என்னுடைய கருத்து மட்டுமல்ல. நீ இங்கேயே இருக்க வேண்டும். என்னுடைய அனுமதியின்றி நீ இந்த அரண்மனையை விட்டு எங்கும் செல்லக்கூடாது. இதுவரையில் நான் எங்கு செல்வதையும் தாங்கள் தடுத்ததில்லையே தந்தையே. இன்று ஏன் தடுக்கிறீர்கள்? உன்னை பாதுகாக்க மட்டுமல்ல, சில நேரங்களில் நாம் செய்யும் தவறானது நமது மார்க்கத்தையே மாற்றிவிடும் அளவிற்கு வலியது. ஆனால் பிரஜாபதி தக்ஷனுக்கு தங்கள் மீது என்ன விரோதம்? நான் எதற்காக தங்களை... நான் கூற வருவது, சதியை ஏன் தடுத்தார்? நட்பிற்கும் விரோதத்திற்கும் அதிக வித்தியாசம் இல்லை பார்வதி. சூழலை பொறுத்தே அனைத்தும் அமைகிறது. தட்சன் என்னை சத்துருவாக எண்ணியதற்கு காரணம் வேறொன்று உள்ளது. பாதுகாப்பை பலப்படுத்துங்கள். இன்று முதல் இந்த அரண்மனை முழு கண்காணிப்பில் இருக்க வேண்டும். இனி யாரும் இந்த அரண்மனையை விட்டு வெளியே செல்லக்கூடாது, உள்ளேயும் வரக்கூடாது. இது சரியல்ல சுவாமி. அவளுடைய எதிர்காலமானது என்னவாகும் என்று தெரியும் அல்லவா? எதிர்காலத்தை பற்றிய கவலை எனக்கு இல்லை. ஒருவேளை அப்படி மாறும் பட்சத்தில் அதை தடுக்கும் சக்தி எனக்கு உண்டு. தங்களுடைய சகோதரன் நாராயணன் அறியாத எதிர்காலம் இல்லை. சத்தியம் என்னவென்றால் எதுவும் கூற வேண்டாம். என்னுடைய மகள் அந்த சிவனை விவாகம் செய்ய ஒரு காலம் நான் சம்மதிக்க மாட்டேன். விவாகம் இருக்கட்டும், நான் சதியை அந்த கபாலி சிவனை பார்க்க கூட விடமாட்டேன். பிரஜாபதிக்கு வணக்கம். குமாரி சதி அவரது அறையில் இல்லை. அது எப்படி சாத்தியமாகும்? பாதுகாப்பை மீறி எங்கு சென்றாள் அவள்? அரசே, ஒருவேளை அவர் சென்ற இடமானது... அப்படியானால் கைலாயத்திற்கு செல்கிறாளா? ஏதேதோ கூறி என்னை ஏமாற்றி விட்டீர்கள். அதற்கான பதிலடியை தருகிறேன். சமயம் வந்துவிட்டது மகாதேவா. இந்த புவியை படைத்ததில் தங்களின் பங்களிப்பு அதிகம். இவ்வுலகை கையாளுவதற்கு தாங்கள் இந்த உலகை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். நான் மரத்திலுள்ள கனியை போன்றவன். எத்திசையில் வேண்டுமானாலும் முளைப்பேன். நான் பூலோகத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. அவசியம் உள்ளது மகாதேவா. தாங்கள் ஒருவரிடம் கொடுத்த வாக்கானது முழுமையடைய செய்வது அவசியமாகும். ஆயினும் அதற்கான காலம் கைகூடவில்லை.
அவர் யார், எந்த ரூபத்தில் உள்ளார், அதை பற்றி அறிந்து கொள்ள தாங்கள் உங்களையோ இந்த உலகையோ அறிந்து கொள்வது அவசியமாகும். அவர் எந்த ரூபத்தில் உள்ளார் என்பது அறியேன். இருப்பினும் அவர் எந்த நேரத்திலும் இங்கு வரலாம். நான் இங்கு வந்ததற்கான காரணம் பதிலுரைக்க வந்திருக்கிறேன். தாங்கள் என்னிடம் கூறியது பொய் என்று தங்களுக்கு விளக்க வந்திருக்கிறேன். புருஷர்கள் முயற்சி இல்லை என்றால் சூனியமாகி விடுவார்கள். புருஷர்களுக்கு குடும்பமானது அவசியமாகும். அதை பேணி காப்பதும் அவர்களது கடமையாகும். முயற்சி இல்லாதவர்களுக்கு இந்த பூமி சொந்தமில்லை. கடமைகளை செய்பவர்களுக்கே இந்த பூமியானது என்றும் சொந்தமாகும். அதுவே தன்னலமற்றதாகும். இதை கூறத்தான் இங்கு வந்தாயோ? கூறியதை நான் அறிந்து கொண்டேன். செல் இங்கிருந்து. செல்ல வேண்டுமா? ஏன்? அப்படியென்றால் உங்களிடம் விளக்கம் இல்லையா? நீ கோரியது கேள்வி அல்ல, விடையாகும். அனைத்தையும் செய்வது கடமை என்று நீதானே கூறுகிறாய். பிறகு ஏன் உன் வீட்டில் அகங்காரம்? செயல் சுயமாக செய்யப்படும் போது அகங்காரம் ஏன் தோன்றுகிறது? ஒருவரை ஒருவர் சார்ந்து ஒருவருக்காக முயற்சி செய்வது என்பது இங்கு நிலையாகின்றது. இருப்பினும் அது சத்தியமல்ல. அப்படியென்றால் சத்தியம்? பரமமே சத்தியம். பரமாத்மமே சத்தியமாகும். எந்த காரியத்திற்கும் தனக்காக எந்த காரணமும் இல்லாதது மிக ஆனந்தமாகும். நமக்காக செய்யப்படாத காரியங்கள் பரமாத்மா என்றாகிறது. புருஷர்களும் முயற்சிகளும் என்றென்றும் மாறலாம். ஆனால் இயற்கை என்றும் மாறாதது. இங்கு மாறாத இயல்பு மட்டுமே நிரந்தரமாகிறது. இப்போது நீயே கூறு. நீ உன்னுடைய தந்தையை விடுத்து அவரிடம் மறைத்து அவரின் நோக்கத்திற்கு எதிராக எதற்கு இங்கு வந்தாய்? முயற்சிகள் அனைத்தையும் பற்றி கூறவா? இல்லையேல் வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா? ஒன்றை நினைவில் கொள். என்னை பொறுத்தவரை சத்தியம் என்பதே நிரந்தரமாகும். பதில் கூறு. தாங்கள் யாரென்று தெரிந்து கொள்ளவே நான் இங்கு வந்தேன். தங்களது பெயர் என்ன? எனக்கு எதுவுமே விளங்கவில்லை. தங்களை குறித்து கேள்விப்பட்டதும் எனது தந்தை என்னை வெளியில் செல்லக்கூடாது என்று கூறிவிட்டார். அதற்காகத்தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன். யார் தாங்கள்? நான் யார்? உலகின் மிகப்பெரிய கேள்வி ஒன்றை கேட்டுவிட்டு சிறிய கேள்வி என்று உரைக்கிறாயா? விடை நிச்சயம் கிடைக்கும். அதற்கு முதலில் நீ உன்னை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். நான் தாட்சாயினி, பிரஜாபதி தக்ஷனின் புத்திரி, சதி. உன் தந்தையை பற்றி நான் கேட்கவில்லை. தட்சனின் மகள் சதி. உன்னை பற்றிய பரிச்சயம் அல்லவே. எது சத்தியமோ, எது நிரந்தரமோ, எது உண்மையான ஆனந்தமோ அதை பற்றி எதையும் அறியாமல் பேசுகின்றாய். என்று உலக விஷயங்களை தொலைத்து உன் சுயத்தை தேடுகின்றாயோ அன்றே நீ யார் என்பதை உணர்வாய். நில்லுங்கள்.
எங்கு செல்கிறீர்கள்? நான் யார் என்ற விளக்கத்தை அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? தாங்கள் யார் என்று உங்களுக்கே தெரியாதா? தாங்கள் யார் என்று கூறுங்கள். எது நிரந்தரம் இல்லையோ அவற்றால் என்னை வசீகரிக்க இயலாது. அதுவே நானாவேன். என்னை வசீகரிக்க இயலாது, அதுவே நானாவேன்.